பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆ கோடி கோடி நன்றி ஐயா. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே.
எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கும் பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆமென். எங்கள் கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தின் தியானமும் கர்த்தாவே உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்க வேண்டுமா இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அப்பா நான் அல்ல ஆண்டவரே, நீரே கர்த்தாவே என்னோட இருந்து இந்த வார்த்தைகளை பேசும்படி கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென். பேசக்கூடிய ஒரு தலைப்பானது தேவ மகிமை. தேவ மகிமை குறித்து பேச எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றிகளையும் ஸ்துதிகான ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தருடைய மகிமை என்று சொல்கிற பொழுது அவர் நமக்காக செய்த அதிசயங்கள், அற்புதங்கள்,
அதை கொண்டு கர்த்தருடைய மகிமை வெளிப்பட்டது. மட்டுமல்லாது கர்த்தருடைய மகிமை மாத்திரமல்ல, நம்மால் கர்த்தர் மகிமைப்படும்படியாக நாம் என்ன செய்தோம் என்பதை குறித்து அதையும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியாக பார்க்கிற பொழுது இப்போ கர்த்தர் செய்த அதிசயங்கள் அடையாளங்கள் என்ற பொழுது கர்த்தர் வந்து பரலோகத்திலிருந்து நமக்காக அவர் மனிதனாக பூலோகத்தில் வந்து பிறந்து நமக்காக சிலுவையில் அறையுண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அது ஒரு பெரிய ஒரு மகிமையாக நான் இந்த நேரத்தில் கருதுகிறேன். எப்படின்னு சொன்னால் எந்த ஒரு சரித்திரத்திலும் இல்லை. அதாவது அவங்க இறந்துட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தாங்கன்னு சொல்லி எந்த சரித்திரத்திலும் நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. ஆனால் வந்து கர்த்தர் வந்து அவர் பாடுபட்டு சிலுவையில் மரித்து 3 நாள் கழித்து அவர் உயிரோடு எழும்பியிருக்கிறார். அப்படின்போது அது ஒரு கர்த்தருடைய மகிமையாக இந்த நேரத்தில் நான் கருதுகிறேன். அப்படியாக சுவாமி ஏசப்பா வந்துட்டு இது மட்டும் அல்ல, மக்களுக்காக அவர் கர்த்தர் எவ்வளவோ நன்மைகளையும் செய்திருக்கிறார். அதை நாம் வந்து கண்கூடாவும் பார்க்க முடியும். ஆனாலும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் இன்னும் கூட இருக்கிறாங்க ஏசாவை பற்றி அறியாத மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்காக இந்த ஒரு சிறிய ஒரு சாட்சியாகவும் அதே நேரத்தில் ஒரு பிரசங்கமாகவும் இது நான் அவர்கள் முன்பாக வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது வந்து கர்த்தர் முதலாவதாக செய்த அற்புதம் என்று எடுத்துக்கொண்டால், கானாவூர் கல்யாணத்தில் அங்கு வருகிற மக்களுக்கு திராட்சை ரசத்தை கொடுப்பது அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. அநேக ஜனங்கள் அதிகமாக வருகிற காலத்தில் அந்த திராட்சை ரசமானது குறைவுபட்டு போனது. அப்பொழுது எல்லாரும் இயேசு இடத்துல வந்து எங்களுக்கு திராட்சை ரசம் குறைவாயிருச்சு, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும்னு சொல்லி கர்த்தரிடத்துல வந்து கேட்குற பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொன்ன அந்த மாத்திரத்தில் அவங்க அதற்கு கீழ்ப்படிந்து உடனடியாக அந்த தண்ணீரை நிரப்பினாங்க. யாரும் எந்த சந்தேகமும் படலை. அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் அந்த தண்ணீரை மாத்திரம் நிரப்பினதுனால அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாறச் செய்தார். அது அந்த இடத்துல ஆண்டவர் செய்த ஒரு பெரிய ஒரு அற்புதம். அந்த திராட்சை ரசமானது முன்பு கொடுத்த திராட்சை ரசத்தை விட இன்னும் அதிக சுவையுள்ள ஒரு ரசமாக அது இருந்தது. அதை பருகினவர்கள் அனைவரும் யாருமே முன்பதாக வந்து நமக்கு கொடுக்கிற பானத்தில் அது சுவை குறைவாக இருந்தாலும் கடைசியாக கொடுக்க போகிற அந்த பானமானது இன்னும் அதிக சுவை குன்றியதாக தான் தருவாங்க. ஆனால் வந்து கடைசி வரைக்கும் இவங்க முதலை விட கடைசி வரையிலும் இவ்வளோ நல்ல ஒரு திராட்சை ரசத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி அனைவரும் ஆச்சரியப்படும் விதத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய அதிசயத்தை ஆண்டவர் நிகழ்த்தியிருக்கிறார். அதில் வந்து கர்த்தருடைய நாமமானது மகிமைப்பட்டிருக்கிறது. இப்படியாக சொல்லி கொண்டு போகிற பொழுது மற்றொரு அதிசயமான காரியம் என்று பார்த்தோமானால், அவருக்கு மிகவும் பிரியமான ஒரு சகோதரர்களைப் போல மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற 3 சகோதரர்கள் இருந்தாங்க. அவங்க வந்து கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்கள் வந்து அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் லாசரு வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு. அப்படி இறந்து போன பொழுதுக்கு அவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கவலையோட ஆண்டவரிடத்துல வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு மிகவும் பிரியமான ஒரு சகோதரனாக இருந்தான், அவங்க எங்களையும் உங்களையும் அவங்க வந்து ரொம்ப நேசிப்பனாக இருந்தான், ஆனாலும் அவன் வந்து திடீர்னு இப்படி இறந்து போயிட்டான், நீங்கள் எதுக்காக அவனை அப்படி அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்குற பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரல, வந்த பிறகு அது எப்படி செய்யணுமோ அதை நான் வந்து கட்டாயம் உங்களுக்கு செய்வேன்னு சொல்கிறாரு. அப்போ இவங்க நினைக்கிறாங்க, இன்னும் ஏசப்பா இப்படி செய்துட்டாரு, நம்முடைய சகோதரனை அவன் இறந்து போயிட்டான், அவனை வந்து அவர் உயிர்ப்பிக்க நினச்சிருந்தா அவர் செய்திருக்கலாமே, ஆனால் அவர் செய்யாமல் விட்டுட்டாருன்னு சொல்லி ரொம்பவும் வருத்தத்தோடு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ ஏசப்பா அந்த வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்கிறாரு, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தமானது, கர்த்தரிடத்துல நாம் வந்துட்டு இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். எனக்கு சுகம் இல்லை ஆண்டவரே, எனக்கு பணம் இல்லை ஆண்டவரே, எனக்கு வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி நம்ம அவர் இடத்துல போய் நம்ம கேட்குறோம். கேட்ட உடனே நமக்கு அது கிடைக்கலன்னு சொல்லும்போது நம்ம வந்து மிகவும் கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடு இருக்கோம். அப்படி இருக்கிற பொழுது ஆனால் அது உடனே கிடைக்காதப்போ நமக்கு இருக்கிற அந்த கவலையை விட அது கேட்ட உடனே கிடச்சிச்சின்னா அதுக்கான மதிப்பானது வந்து இருக்காதுன்றதுனால
ஆண்டவருக்கான வேலை வரும் வரை நாம் காத்திருக்கணும். அப்போ காத்திருந்து நம்ம அவரிடத்துல விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சோமானா நம்ம கேட்டவைகளை கட்டாயம் பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு அர்த்தம் இந்த இடத்துல நாம் உணர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படியாக அவர் சொன்னபடி 4 நாட்கள் ஆன பிறகு லாசருடைய சரீரமானது கல்லறையில் இருக்கிற அந்த சரீரத்தை நீங்கள் போய் அவன் இறக்கவில்லை, அவர் நித்திரையாக தான் இருக்கிறான், நீங்கள் போயிட்டு அவனை எழுப்பி கூட்டி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரு சந்தேகமாக கேட்பாங்க, அவள் இறந்து 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே, இப்போ போய் நாங்கள் பார்த்தோம்னா அது நாரும் கிட்ட கூட போக முடியாது ஏசப்பா அப்படின்னு. இருந்தாலும் அவருடைய சொல்லு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்கிறாங்க, போய் பார்க்குற பொழுது அவன் தூங்கி நிற்கிறவங்க மாதிரி எழுந்து வெளியில் வரான். அப்படியாக இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னபடி அவனை உயிரோடு எழுப்பினார். ஆனால் அவருக்கான வேலை வரும்பொழுது தான் ஆண்டவர் அதை செய்ய சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவர் நமக்கு செய்யலைன்னு சொல்லி மனம் வருத்தப்படாமல் அதற்கான வேலை வரும் வரைக்கும் நம்ம காத்திருந்து ஜெபிச்சோம்னா கட்டாயம் நம்ம கேட்குறது கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும். அப்படியாக சுவாமி ஏசப்பா இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ அதிசயங்களை செஞ்சுருக்கிறாரு, அற்புதங்களை செய்திருக்கிறார், நடக்க முடியாத சப்பானிகளை நடக்க செய்திருக்கிறார், கண் தெரியாதவர்களை பார்வையை கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லாது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ 12 வருடமாக அவங்களுக்கு உதிரப்போக்கு இருந்து அந்த பெண்மணியானது அவர்கள் விசுவாசத்தோடு இயேசுடைய வஸ்திரத்தையாவது நான் தொட்டாலாவது எனக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லி விசுவாசத்தோடு அவங்க பெரும் திரளான ஒரு கூட்டத்தின் நடுவில் ஏசப்பாவோட வஸ்திரத்தையாவது நான் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. அவங்க அவருடைய வஸ்திர தொங்கலினுடைய ஓரத்தில் மாத்திரம்தான் அந்த மகள் தொடும்பொழுது உடனே அவங்களுக்கு அந்த உதிரப்போக்கானது நின்று போகுது. அப்போது ஏசப்பா அவ்வளோ கூட்டத்திலையும் ஏசப்பா என்னை தொட்டது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவ்வளோ கூட்டத்தில் எப்படி யார் தொட்டாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ எல்லாம் அங்கே இருக்கிற சுயசர்கள், அங்கே இருக்கிற கூட்டத்தில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஏசப்பா, இதில் யார் உங்களை தொட்டாங்கன்னு நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்போது அவருக்கு தெரியும் ஆனால் யார் தொட்டாங்கன்னு சொல்லி. அவருடைய வல்லமையானது அந்த நேரத்தில் அந்த மகளோட உடம்புல பாய்ந்து அவங்களுக்கு இருக்கிற அந்த எல்லா உதிரப்போக்கம் என்று உடனடியாக அவங்க சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த இடத்துல ஏசப்பாவோட மகிமை வெளிப்படுது நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்படியாக கர்த்தர் ஏசப்பா இன்னுமாக அவர்கள் கடந்து போகிற இடங்களில் எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு அதிசயத்தை செய்து கொண்டு வருகிறார் அவர். அப்படி இருந்தும் ஒரு சிலர் அவரை விசுவாசிக்காமல் அவிசுவாசிகளாக கூட இருந்திருக்கிறாங்க. சில நேரங்களில் பார்த்தோம்னா ஏசப்பா இவங்க நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் நமக்கு ஒரு சோதனை காலத்தை நமக்கு கொடுப்பார். அவங்க கீழ்ப்படுகிறாங்க இல்லாட்டா நம்முடைய கட்டளைகளை அவங்க மேற்கொண்டு அதன்படி நடக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்குறதுக்கான நேரத்தையும் நமக்கு அவர் கொடுத்துருக்கிறார். அப்படி கொடுக்குற வேலையில் நம்ம என்ன செய்வோம், ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நம்ம இவ்வளோ பாவியாக இருக்கிறோம், இவ்வளோ பாவங்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம், நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும், ஏசப்பா நம்மளை தண்டிச்சிருவாரோ என்னவோன்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கலக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் ஏசப்பா இடத்துல நம்ம பாவத்தை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டு அவரிடத்துல நம்ம பாவ மன்னிப்பு கேட்டோம்னா அவர் நம்மை மன்னிப்பதற்கு அவர் மிகவும் வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார், ஆசை உள்ளவராக இருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது பாவத்திலிருந்து மனுஷன் மனம் திரும்பி அவன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவரிடத்துல மனம் திரும்பி வரணுங்கிறத ஏசப்பா மிகவும் எதிர்பார்த்து இருக்கிறார். ஆகவே நாம் அது மட்டுமல்லாது ஏசப்பா பெரிய பணக்காரங்களையோ அல்லது ரொம்ப அதிக செல்வம் உடையவங்க மேன்மக்களையோ அவங்களெல்லாம் அவர் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. அவர் எப்படிப்பட்ட மக்களை தெரிந்து கொண்டார் என்றால், அதாவது பைத்தியமானவர்களை, ஒன்றுக்கும் உதவாதவர்களை, ஏழ்மை நிலைமையில் இருக்கிறவர்களை, இப்படிப்பட்ட மக்களை தான் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்களைத்தான் அவர் மிகவும் நேசித்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் பார்க்காதபடிக்கு அனைவருக்கும் ஆண்டவர் அருள் செய்கிற ஒரு ஆண்டவராக அவர் இருக்கிறார். அப்படியாக அவருடைய மகிமைகளை பல இடங்களிலும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நாம் ஆண்டவருடைய மகிமையை நம்ம மூலமாக நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னால் அவருடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அதே நேரத்தில் பொறாமைப்படக்கூடாது, மற்றவருக்கு பார்த்து நம்ம எரிச்சல் அடையக்கூடாது, மற்ற பொருளுக்காக இச்சையக்கூடாது. அதோடு இல்லாமல்
இன்னும் அவர் சொன்ன கட்டளைகளுக்கு அனைத்தையும் நம்ம கீழ்ப்படிந்து நடந்தோம்னா அது வந்து கர்த்தரை நாம மகிமைப்படுத்துறதுக்கு ஒப்பாக இருக்கும். அதனால அவர் அவர் செய்த அதிசய அற்புதங்களுக்கான மகிமை வந்து தேவன் வந்து மகிமைப்படுறாரு. ஆனால் நாம் வந்து அவரை மகிமைப்படுத்தணும்னா அவர் சொன்ன வழிகளில் நாம் நடந்தோம்னா அது தேவனை நாம் மகிமைப்படுத்துவர்களாக இருப்போம். இது குறித்து நிறைய பைபிளில் வந்து நிறைய வசனங்கள்லாம் இருக்குது. அந்தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இருக்குது 40வது அதிகாரத்தில். அதே மாதிரி யோவான் 60வது அதிகாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயும் ஏசப்பா குறித்து அவர் தேவனுடைய மகிமை குறித்து எழுதியிருக்காங்க. இப்படி இதெல்லாம் நம்ம வாசித்து வரும்பொழுது அவருடைய மகிமை பற்றி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியா கர்த்தர் செய்த எல்லா கிருபைகளுக்காகவும் அவருக்கு நன்றிகளை நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம செலுத்தணும். நம்ம நடக்கிற போதும் சரி, படுக்கிற போதும் சரி, எழுந்திருக்கிற போதும் சரி, எல்லா நேரத்திலும் இயேசுப்பாவை நம்ம நினச்சிக்கிட்டு எல்லா காரியங்களும் செய்தோமானா அவர் வந்து நமக்கு எல்லாவற்றையும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியா சுவாமி இயேசப்பா, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு இது செய்யவே இல்லை ஏசப்பா, நாங்கள் ரொம்ப நாளாக இதுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த காரியம் எங்களுக்கு நடக்கவே இல்லையே, நாங்கள் இதனால் நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவரிடத்துல நம்ம போய் தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம எல்லாவற்றையும் நம்ம செய்தோமானால் அதற்கான பலனை நம்ம கட்டாயம் பெற்றுக்கொள்வோம். இது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக தேவ மகிமை வெளிப்படுறது மட்டுமல்ல, தேவனை மகிமைப்படுத்த நாமும் தயாராக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை குறித்து நம்ம யோசிக்கணும், சிந்திக்கணும், செயல்படணும். அது மட்டுமில்லை, நாம மட்டுமல்லாது அடுத்தவர்களையும் இயேசப்பாவை குறித்து அறிந்து கொள்ள நம்ம அவர்களுக்கு ஒரு தூண்டுகோலாக நம்ம இருக்கணும். நம்ம குடும்பம் மாத்திரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்காம அடுத்தவர்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சி அவர்களுக்கும் இயேசப்பாவை பற்றி நம்ம எடுத்து சொல்லணும். தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் அவர்களும் அவருடைய மகிமையை தெரிந்து கொண்டு அவருக்குள்ளாக வர நாம் வந்து ஒரு கருவியாக நம்ம பயன்படுத்தி கொள்ள இந்த நேரத்தில் நான் இந்த விண்ணப்பத்தை வைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இதோ சுவாமி, உம்முடைய மகிமையை குறித்து ஆண்டவரே அடியாலை நீர் பேச வைத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. அப்பா, கடந்த நாட்களை எல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, இது இந்த சிறிய ஒரு பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தாவே பேசின வார்த்தைகள் கர்த்தாவே ஒவ்வொருடைய இருதயத்திலும் பிரிய செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மட்டுமல்ல ஆண்டவரே, நீர் மகிமையுள்ள தேவன் என்பதை உலகத்தார அறிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அப்பா, நாங்களும் உண்மை மகிமைப்படுத்த சித்தமுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் ஆலோசனைகளையும் நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேலையிலே ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த கரத்திலே தருகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேராக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் தாமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு ஆண்டவராய் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்கிறோம் சுவாமி. ஒருபோதும் உம்மை மறவாதபடிக்கு சுவாமி, ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் சொன்ன காரியங்களை நாங்கள் பின்பற்றி உம்மை விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கவும், ஒவ்வொரு நாளும் கர்த்தாவை நாங்கள் தூங்கும் பொழுதும் எழும்பொழுதும் நடக்கும் பொழுதும் அப்பா படுத்து உறங்குற பொழுது ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிற மக்களாக இருக்க நீர் தாமே எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுக்கும்படியாக நேரத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, வேண்டி கூட கர்த்தாவே வியாதிப்பட்ட மக்களை கூட இந்த சமூகத்திலே தந்து ஜெபிக்கிறோம். வேண்டி சுகத்தை தருவீராக ஆண்டவரே. அதுபோல ஒவ்வொரு குடும்பத்திலும் யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ தகப்பனே, அவருடைய தேவைகள் எல்லாம் ஏற்ற நேரத்தில் நீ சந்திக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உமக்கான வேலை வருகிற பொழுது அப்பா, அவர்கள் செய்ய நினைத்ததும் அவர்கள் நினைத்த அனைத்து காரியங்களையும் அப்பா நீர் தாமே நேர்த்தியாக செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள செய்வீராக ராஜா. இப்படியாக சுவாமி, இப்படி நாம மகிமை பெற்று கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு நாளும் அப்பா எங்களை பயன்படுத்தி கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. அப்பா, எல்லா நேரத்திலும் அப்பா நீர் எங்களுக்கு கூட இருந்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேலையில் கூட சுவாமி, இந்த மாலை பொழுதிலே அப்பா இந்த கிருபையினாலே இந்த நேரத்தில் உண்மை குறித்து நாங்கள் பேச நீர் கொடுத்த இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க ராஜா. எல்லாவற்றையும் எங்களுக்காக மறித்து இயேசுவின் நாமத்தினாலே இந்த விண்ணப்பத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென்.
என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்திரி, கத்தர் செய்த சகல காரியங்களையும் நிறைவேற்றும். ஆமென்.